சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம். மீண்டும் மோடி 400க்கும் மேல். வெற்று கோஷமா யதார்த்த களமா? ஏப்ரல் 7 ஞாயிறு காலை 10 மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம், நேரு நகர், கோயம்புத்தூர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு M முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் AP முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையான களப்பணியில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் எல்லோரும் கூட செய்து கொண்டிருக்கின்றீர்கள். காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கின்ற உங்களுடைய உழைப்பு இரவு 10 மணி வரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுநலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 3வது முறை அமரும் பொழுது கோயம்புத்தூரிலிருந்தும் தாமரை மலர வேண்டும், அதன் மூலமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை இருப்பார்கள், உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய உழைப்பு நிச்சயமாலும் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 10 நாட்கள் நம்முடைய களப்பணி மிக மிக முக்கியம். நாம் எல்லோரும் கூட களத்தில் நம்முடைய உழைப்பை இரட்டிக்காக்க வேண்டிய தருணம். இரட்டிப்பு செய்ய வேண்டும், நிறைய மக்களை சந்திக்க வேண்டும், நிறைய வீடுகள் ஏறி இறங்க வேண்டும், நிறைய நெஞ்சங்களை தொட வேண்டும். எல்லா மனிதர்களிடம் கூட தாமரையை பற்றி, மோடி அவர்களை பற்றி, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை பற்றி நீங்கள் பேச வேண்டும். நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி வரை உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும். 19ஆம் தேதி தேர்தல் நாள். அதுவரை நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். படி ஏறி இறங்குங்கள், மக்களை சந்தியுங்கள். வெற்றி நம் பக்கம் இருக்கிறது. காரணம், இந்த வெற்றி என்பது தனி மனிதனுடைய வெற்றி அல்ல, சாமானிய மனிதர்களுடைய வெற்றி. அதனால் இவ்வளவு கடுமையாக நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. வெயில் காலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் உடம்பையும் பார்த்துக்குங்க. சமீபத்தில் மஞ்சுளா அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க. அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிருச்சுங்க. அதனால் மஞ்சுளா அவர்களை கூட தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவங்களுக்கு ஒரு மெசேஜும் ட்ராப் பண்ணியிருக்கேன். கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் களப்பணியிலையும் கவனம் கொடுங்க. நீங்கள் களப்பணிகளை சந்திக்கக்கூடிய நிறைய நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய குறிப்பை எல்லாம் தினமும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கூட கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். உழைப்பை இரட்டிப்பாக்குங்கள். வெற்றி நம் பக்கம். நன்றி, வணக்கம்.